பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் அது இந்த நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு? கோதண்டம். ஹலோ, நான் கோதண்டம் பேசுறேன் ஐயா. என்ன கோதண்டம் இந்நேரத்துல? ஐயா, என்னாச்சுங்க? அப்படியா? சரி சரி, யாரும் பயப்பட வேண்டாம், நான் உடனே புறப்பட்டு வரேன். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. என்னாச்சுங்க? நம்ம கோதண்ட வீட்டுல 4 ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஐயோ, அங்கதானே நர்மதா இருக்கா? இன்னைக்கு பொழுது விடிகிறதுக்குள்ள அவ ஊரை காலி பண்ணணும்னு பிரச்சனை பண்றாங்களாம். என்னங்க இது? நம்ம கதிர் உசுரை காப்பாத்தினதே அவதானே. நான் கூட அந்த பொண்ணு ஊருக்கு போவேடா, இங்கே இருக்கட்டும் தான் நினைச்சேன். ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, நம்ம கிட்டே இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னா பாவங்க அந்த கோதண்டம் எப்படிங்க சமாளிப்பான்? நம்ம பிரச்சனையே நாம எப்படியாவது சமாளிச்சுக்கலாங்க. நீங்க முதல்ல போய் அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பி வைங்க. எங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சிதம்பரம் ஐயா தான் வந்திருக்காரு, வாங்க. என்ன கோதண்டம், என்ன பிரச்சனை? அது எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தான் ஐயா காரணம். இந்த பொண்ண ஆரம்பத்திலே வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாதுயா. தங்கறதுக்கு காசு கொடுக்குதேன்னு ஆசைப்பட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டேன். அது இவ்வளவு தூரத்துக்கு பெருசாகும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா. பாருங்க, வீட்டை சுத்தி எவ்வளவு கல்லு பாட்டில்னு எரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்தல, அவ்வளவுதான். மத்தபடி என் புருஷனை அடிச்சு ஊர்ல படிக்கிற என் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்கய்யா. நர்மதா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க ஐயா. அப்படின்னா அது நிச்சயமா கழிவறத வேலையா தான் இருக்கணும். ஆமாங்க ஐயா. ஆனா என் சம்சாரம் ரொம்ப பயந்து போயிட்டான். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட பரவாயில்ல, எங்க பொண்ணை சொல்லி மிரட்டுறப்ப எங்களால என்ன பண்ண முடியும்? எதுக்கு சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணை முதல்ல வீட்டை காலி பண்ணி எங்கேயாவது போக சொல்லுங்க. ஆண்டி, எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க இந்த அளவுக்கு வீடு தேடி வந்து மிரட்டுறாங்கன்னா ஏற்கனவே பயந்து போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அம்மா தாயே, அவங்க பயந்து போயிருந்தாலும் சரி, பாடையிலே போயிருந்தாலும் சரி, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ப்ளீஸ் ஆண்டி, என்ன எங்கேயும் போக சொல்லாதீங்க, ஒன்னும் ஆகாது. அதான் தாத்தா வந்துட்டாருல, அவரு பாத்துப்பாரு. இந்தாமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஐயோ இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன். அவங்க உனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க, உன்னால அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வருதுன்னா நீ தானே ஒதுங்கி போகணும். அவங்க வயசானவங்க, அந்த ரவுடி பசங்களை எதிர்த்து அவங்களால சண்டை போட முடியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணை வெளியூர்ல படிக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பதில் சொல்ல முடியும்? இல்ல தாத்தா, கதிர கத்தியால குத்துனவங்கள அடையாளம் காட்டணும், அது மட்டும் இல்ல. என் பேரனுக்காக கோதண்டம் குடும்பத்தையே பலி கொடுக்கணும்னு சொல்றியா? எங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்ல கோதண்ட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. தாத்தா இந்த பாருமா, உன்னால மத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது ரொம்ப தப்பு.
இதுக்கப்புறமும் நீங்க இருக்கிறது சரியில்லை. நீ உடனே கிளம்பு. தாத்தா, இந்த பாரு, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. கிளம்புனா முதல்ல கிளம்பு, அவ்வளவுதான்.